ஆ, என்னன்னு தெரியலையே. நம்ம ஊரு சேதுபதி எதுக்கு போன் பண்றான்? என்ன விஷயம்? சேதுபதி என்றா ராகவ ஆபத்தான நிலைமையில ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததா கேள்விப்பட்டேன். இப்ப ராகவனுக்கு எப்படிங்க இருக்குது? ராகவன ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்திருக்காங்களா? எதுக்குடா? நான் பேசுறது கேக்குதுங்களா? அட வேடா போன. என்னாச்சுமா? போன் ஏற்ற முருகேசா எடுத்து தொல. ஃபோன் எடுத்து பேசி போடுவோம். ராகவே கொண்டு கடை கொண்டு ஆகி போச்சுன்னா அப்புறம் ஏன்டா என்கிட்ட கிட்ட சொல்லலை, துப்பாக்கி எடுத்து டுப்பு டுப்புன்னு சுட்டு போட்டாலும் சுட்டு போடுவாங்க. என்ற மருதமலை முருகா, நீ தான் என்னை காப்பாற்றணும். ஏனுக்கா? ராகவனுக்கு என்னடா ஆச்சு? அவனை ஆஸ்பத்திரியிலேயே சேர்த்திருக்கீங்க. அது வந்துங்கக்கா, ராகவையாவுக்கு. ஏண்டா என்ற மகனுக்கு என்னடா ஆச்சு சொல்லுடா. அக்கா அது என்னாச்சுன்னுங்களாக்கா, அது வழக்கம் போல கையெழுத்து வேணுங்கிறதுக்காக. ஐயோ, ஏனுங்கக்கா நீங்க அழாதீங்கக்கா, ராகவையாவுக்கு ஒன்றும் ஆகாதுங்கக்கா. டேய், நான் உடனே அங்க கிளம்பி வரேன்டா. என்ற புள்ளகிட்டே நெல்லுடா. வேற எங்கேயும் கிளம்பி போயிடாதுடா. அவனை கொன்று வேண்டாம் முருகேசா, நீ அங்கேயே இருக்கணும். ஐயோ அக்கா இப்படி கோவமா பேசுறாங்க. அம்மா, என்னம்மா ஆச்சு? என்னாச்சு? அழுவுறீங்க? எங்க கிளம்பிட்டு இருக்கீங்க? இல்ல, எனக்கு கூட கேட்கணும் தோணுது பார்வதி. ஒன்று அகிலாமாவுக்கு கொஞ்சம் கூட மனசுல இறக்கம் இல்லையாக்கும். என்ற மகன் கிட்ட சொல்லிருக்க நீ கையெடுத்துக்கிட்டு சாவிடான்னு. அந்த பைத்தியம் ரோசத்துல கையெடுத்துக்கிட்டு ஃபுல்லா ரத்தம் போய் இப்ப ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்க. அகிலாமா பையன் மேல ஒரு துளி கூட எதுவும் படக்கூடாதுன்னு நான் இறங்கி ரோட்ல சண்டை போட்டதாக்கும். ஆனா என்றமா அவனை சாவடிக்கிறாள் அவ. ஒரு தாயா அவ. என்றது அவன் மனசுல கொஞ்சம் கூட ஈவி இறக்கமே இல்லையா? ஐயோ, என்று ராகவா என்ன பண்றானோ? அகிலா அம்மா அப்படிப்பட்டவங்க கிடையாதுமா. என்ன நடந்ததுன்னு முழுசா தெரியாம அகிலா அம்மாவை பத்தி தப்பா பேசாதீங்க. நீ கண்டிப்பா இப்படிதான் பேசுவ பார்வதி. உன் அத்தையை நீ விட்டு கொடுப்பியா? அவங்க தப்பே பண்ணிருந்தாலும் நீங்க எல்லாம் இப்படிதான் சமாளிப்பீங்க. நல்லா கூட்டம் சேர்ந்திருக்கிறீங்க தெரியுது. போ. இல்ல, எனக்கு இந்த நாடகமே வேண்டாம். இனிமே எதுவுமே ஆகாது. நான் என்ற ஊருக்கு கிளம்புறேன். உனக்கு ஒரு பெரிய கும்பிடு சாமி. உன் அகிலாமாவுக்கு ஒரு பெரிய கும்பிடாதான் நான் கிளம்புறேன். அம்மா அம்மா கொஞ்சம் இருங்க. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. நம்ம அகிலா அம்மாக்கு கால் பண்ணி என்ன ஆச்சுன்னு கேட்கலாம். அட முருகேசனே சொல்லிட்டான் என்ற பையன் ஆஸ்பத்திரியில உயிருக்கு போராடிட்டு இருக்கான்னு. அப்புறம் உங்க அகிலா கிட்ட பேசி நான் என்னத்த சாதிக்க போறேன்? நான் ஊருக்கு கிளம்புறதுதான். நீ என்ன தடுக்காத. அம்மா, 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 அம்மா நில்லுங்க. டாக்டர், என்ற மாமாக்கு எப்படி இருக்கு டாக்டர்? இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது மேடம், நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். அக்கா எனக்கா
அக்கா என்ன முருகேசா, ராகவன் கண்ணு முழிச்சிட்டானா? அவர் முழிச்சிருவாருங்கக்கா. முருகேசா, நேத்து நைட்ல இருந்தே அம்மா பச்சை தண்ணி கூட பல்லுல படாம உட்காந்துருக்காங்க. ஏதாவது சாப்பிட சொல்லுப்பா. டாக்டர், மாமாக்கு எப்படி இருக்கு? இப்பதான் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். மயக்கத்துல இருக்காங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து சொல்றேன். எனக்கு ராத்திரி இருந்து இங்கேயே உட்காந்துருக்கீங்களாக்கா? அது எதுவும் சாப்பிடாம உங்க உடம்பு என்னத்துங்கக்கா ஆகுறது? வாங்கக்கா, போய் ஏதாவது சாப்பிடலாம் வாங்கக்கா. அந்த அத்தை ராகவையோ காப்பாத்திருவாக்கா. நீங்க வாங்கக்கா, ஆஸ்பத்திரிக்கு போலாம் வாங்கக்கா. நான் வரமாட்டேன் முருகேசா. என்ற மகன் ராகவன் கண்ணு முழிச்சிட்டாங்கிற நல்ல தகவல் என் காதுக்கு வந்து சேர்ற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நான் எங்கேயுமே நகர மாட்டேன். அத்தை என்ன அத்தை இது? அக்கா நீங்க வாங்கக்கா. எனக்கா முருகேசா, புவனேஸ்வரி அக்கா நெருப்புல இறங்குறதா ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. என் அக்கா சொல்லி இதை பண்ணிருக்கீங்க. எனக்கு அக்னி குண்டத்தில் ஏற்பாடு பண்ண சொன்னீங்க. ஐயோ அக்கா, எனக்கு அக்கா எனக்கு அது அக்னி குண்டத்தில் இறங்குறதா முடிவு பண்ணிருக்கீங்களா? வேணாமுக்கா, பொண்ணு கிடக்கும் நாய் போச்சுன்னு என்னங்க பண்றது? சொன்னா கேளுங்க. அந்த அத்தை எப்படி நம்ம ராகவே காப்பாத்திருவாக்கா? சொன்னா கேளுங்கக்கா. புவனேஸ்வரி அக்கா வேற போனை போட்டு இங்க வாராதா சொன்னாங்க. அவங்க வார விஷயத்த அக்கா கிட்ட எப்படி சொல்றது? இது என்ன, நம்ம ஊர் எல்லை கோவில்ல இவ்ளோ கூட்டமா இருக்கு? என்னாச்சு? அட, முருகேச இங்க வந்து நிக்கிறான். ஆஸ்பத்திரியில ராகவன் படுத்து கிடக்குறான். இவனுக்கு இங்க என்ன சொல்லி? அகிலா இங்க வந்து இப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்கா. இங்க என்ன நடக்குது? என்ன நடக்குதுங்க? ஏதோ விசேஷம் வச்சிருக்காங்களா? ஆஸ்பத்திரிக்கு போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சோ, முதல்ல இங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறமா போய் ராகவனை பார்க்கலாம். பாவம் புவனேஸ்வரி அம்மா ராத்திரியில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம மகனுக்காக ஒரு பொட்டு கூட தூக்கம் இல்லாம கோயில் வாசல்லே உக்காந்துருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஹாஸ்பிட்டல்ல அவங்க மக ராகவன் கண்முழிக்கலனா அக்னி குண்டத்துல இறங்கி உசுர விடுவன்னு சொல்றாங்க. புவனேஸ்வரி அம்மாவுக்கு மக ராகவனா உசுரு. மகன் உசுருக்கு ஆபத்துனா அம்மா சும்மா இருப்பாங்களா? அதான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இப்படி ஒரு அம்மா கிடைக்க அந்த மகன் கொடுத்து வச்சிருக்கணும். இந்த அம்மா வயித்துல பிறந்ததுக்கு ராகவன் புண்ணியம் பண்ணிருக்கணும். ஆமா 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 ஆமாங்க. எனக்கு பச்சை தண்ணி கூட வாயில படம் உட்காந்துருக்கீங்களே. எனக்கும் சரியா தம்பி, ஒரு உதவி பண்றீங்களா? அக்காக்கு குடிக்க சித்த யாரையாவது தண்ணி கொண்டு வர சொல்றீங்களா? ஏமா வரச போய் தண்ணி எடுத்துட்டு வாமா. குடு குடு கொடுங்க மணி. இந்தப்பா கொடுங்க ஐயா. அக்கா எனக்கா அக்கா அக்கா சித்த தண்ணி குடிங்க. ராகவனை பத்தி ஏதாவது தகவல் வந்துச்சா முருகேசா? அது அவருக்கு சரியா இருக்கா? முத சித்த தண்ணி குடிங்க. கேக்குறது உன்ற காதுல விழியா? ராகவனை பத்தி என்ன தகவல்னு கேட்டேன். முத தண்ணி குடிங்க. நீங்க என்ன மணி ஆச்சு பாரு. அது கிடக்குதுக்கா. முத நீங்க தண்ணி குடிங்க. ராவுல இருந்து தண்ணி மணி என்னாச்சு சொல்லு. சொல்றேனுக்கா. 10 மணி பிடிச்சுங்கக்கா. முத நீங்க தண்ணி குடிங்க. ராவுல இருந்து பச்சை தண்ணி கூட நாக்கில படாம இருக்கு. தண்ணி குடிங்க அக்கா. சொன்னா கேளுங்க. தண்ணி குடிங்க.
டாக்டர் சொன்ன நேரம் முடிஞ்சு போச்சுல்ல, நான் உனக்கு கொடுத்த நேரமும் முடிஞ்சு போச்சு. உனக்கு இப்ப தேவை உசுறு தானே? என்ற உசுரை எடுத்துக்கோ, என்ற மகன் உசுரை விட்டுரு. அப்படித்தானே? சரி தாயி, உன் இஷ்டப்படியே நடக்கட்டும். கல்லு மனசுக்காரியா இருக்கியேமா நீ. பெத்தவ உன் முன்னால எப்படி கதர்னாலும் கொஞ்சம் கூட உன் மனசு இழகல. என்ற ராகவன் இன்னும் கண்ணு முழிக்கல. நான் என்ன செய்வேன்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ இதுதான் ஒன்று முடிவா? சரிம்மா, ஒன்று ஆசைப்படியே நடக்கட்டும். இன்னைக்கு ஒன்று ஆசைப்படிதான் நடக்கும். நீ வேடிக்கை பாரும்மா. அக்கா எனக்கு சொன்ன கேளுங்க அக்கா, உங்க கையெடுத்து முடி கேட்டுக்கிறானுக்கா. வேணாக்கா, சொன்ன கேளுங்க. ராகவி எப்படி குணமாய் வந்துருவாருங்க. அந்த அத்தை காப்பாத்திருவாருக்கா. குணத்துல இறங்கிறதுக்கு தயவு செஞ்சு வாங்க, ஆஸ்பத்திரிக்கு போயிடலாம். தடுக்காத முருகேசா. என்ற உசுர் எனக்கு முக்கியம் இல்ல. எனக்கு என்ற மகன் அவன் ஆயுசுக்கும் நல்லா இருக்கணும். அவனுக்காக இந்த தாய் என்ன வேணாலும் செய்வா. தடுக்காத. தள்ளி போ முருகேசா. தள்ளி போன்னு சொல்லல. சொன்ன கேளுங்க. வேணாக்கா, ஒண்ணு கிடக்கணும் ஆயிப்போகுதுக்கா. வேணாக்கா அக்கா, நான் சொல்றத கேளுங்கக்கா. ராகவையாக்கு ஒன்னும் ஆகாதுக்கா. அந்த அத்தை அவரை காப்பாத்திருவாக்கா. சொன்ன கேளுங்க. நான் ஒன்று பேச்சு நம்பணுமா முருகேசா? அக்கா சொன்ன நான் கேளுங்க. அவ்வளவு நம்பின அந்த ஆத்தாவே என்ன கைய விட்டுட்டா. என்ற மகன் கண்ணு முடிச்சுட்டான்னு ஒரு தகவல் கூட அந்த ஆஸ்பத்திரியில இருந்து வரலையே. நான் யார நம்பணும்? எனக்கு வேற வழி தெரியலையே. என்ற மகனை காப்பாத்த எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி இதுதான். என்ற உசுர தாத்தா எடுத்துக்கிட்டோம். ஆனா என்ற மகனை விட்டுடும். அப்படி அந்த முடிவுக்கு வந்துடாதீங்க. சொன்ன கேளுங்க. தள்ளு முருகேசா. சொன்ன கேளு. வேணாமா, போகாம வேணாமா, சொன்னா கேளுங்கம்மா. வேணாமா. ஆத்தா, இப்போதும் வேடிக்கை மட்டும் பாரு. ஒன்று முன்னாடியே நான் இந்த தீக்குழியில இறங்க போறேன். ஐயோ அக்கா, வேணாக்கா. சொன்ன கேளுங்க. அக்கா அக்கா வேணா. சொன்ன கேளுங்க. அக்கா வேணா. அம்மா, வேண்டாமா. அம்மா, நீங்க அக்னி குண்டத்துல இறங்க வேண்டாமா. அண்ணன் கண் முழிச்சிருச்சுமா. அண்ணனுக்கு சரியாயிடுச்சுமா. இனி ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. நீங்க கவலைப்படாதீங்கம்மா. நீங்க குண்டத்துல இறங்க வேண்டாமா. என்ற மகன் கண்ணு முடிச்சிட்டானா? ஆமாங்கம்மா, இனி பயப்பட தேவையில்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆத்தா, நீ என்ற வேண்டுதலை ஏத்துக்கிட்டல ஆத்தா. என்ற ராகவனை நீ காப்பாத்திட்ட. அது போதும், அது போதும் ஆத்தா. கோடி கோடி நன்றி ஆத்தா. என்ற ராகவனை காப்பாத்திட்ட. இது போதும், இது போதும். புவனேஸ்வரி அம்மா தான் மக மேல வச்ச பாசத்துக்காக எந்த எல்லைக்கும் போக துணிஞ்சிட்டாங்க. தாய் பாசம் ஜெயிச்சிடுச்சு. அகிலா, நான் உன்னை தப்பா நினைச்சு உங்ககிட்ட சண்டை போடலான்னு வந்தேன். ஆனா நீ என்னை விட ஒரு படி மேல போயிட்ட. உன்னை நினைச்சு பெருமையா இருக்கு. எனக்கு நான் சொன்னேன் இல்லைங்க, ராகவே ஒன்றும் ஆகாது. அந்த அத்தை அப்படின்னு மோசமானவ இல்லைங்கக்கா. ராகவே கண்ணு முடிச்சுட்டு பாத்தீங்களா. வாங்க போய் அவர் ஆஸ்பத்திரியில பார்க்கலாம். ஆமா ஆமா, எனக்கு என்ற மகனை பார்க்கணும். இப்பவே பார்க்கணும். ராகவா, வாங்க போலாம். போலாம்.
ஐயோ, கவிதா நிக்கிறாளே, நம்மள இந்த கோலத்துல பார்த்தா என்ன சொல்வாளோ? டாக்டர் என்ற மாமா எப்படி இருக்காரு? கண்ணு முழிச்சிட்டாங்க. மிஸ்ஸஸ் கவிதா, எனக்கு சித்த மெதுவாங்க, அதான் ராகவே முடிச்சிட்டாரு இல்லைங்க. என்ற மகன் எப்படி இருக்கானோ போய் பார்க்கணும். என்னங்கம்மா நின்னுட்டீங்க? ஒண்ணுல கண்ணு, இப்பதான் ஒரு சொல்லி ஞாபகம் வந்துச்சு. நீ போ, நான் பின்னாடியே வரேன். சரிங்கம்மா. ஏனுக்கா என்ன யோசிக்கிறீங்க? ஏன் முருகேசா, சொல்லுங்கக்கா. இப்ப போறது பூனா மாதிரி தெரியுது. ஆமாமுங்கக்கா, அவங்க வந்திருந்தாலும் வந்திருக்கலாமுங்கக்கா. வந்திருக்கலாமா? என்ன சொல்ற? அது வந்துங்கக்கா, ராகவியா ஆஸ்பத்திரியில இருக்கிற விஷயம் என்ற போனாவுக்காவுக்கு தெரிஞ்சு போச்சுங்கக்கா. என்கிட்ட போனை போட்டு கேட்டாங்கக்கா. ஏன் என்கிட்ட சொல்லல முருகேசா? அது வந்துங்கக்கா, நான் உங்ககிட்ட கோயிலே சொல்லியிருப்பேனுங்க. ஆனா நீங்க அகிலங்குண்டத்துல இறங்குற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா பதட்டத்துல மறந்து போயிட்டானுங்கக்கா. சரி, முதல்ல நம்ம பூனா பார்த்து பேசுவோம். சரிங்கக்கா. அம்மா வாங்கம்மா. நீ உள்ள போ கண்ணு. வா முருகேசா. என்ன மன்னிச்சிரு பூனா, நான் ராகவன் கிட்ட அப்படி ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாது. ஐயோ, அதெல்லாம் இல்ல அகிலா, நான் தான் அவசரப்பட்டு உன்னை பத்தி ஏதோ தப்பா நினைச்சிட்டேன். அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ, ராகவனோட பிடிவாத குணத்தை மாத்துறதுக்காக தான் நீ அப்படிலாம் பேசியிருக்கேன்னு எனக்கு இப்ப புரியுது. அவன் இன்னைக்கு திருந்திருவான், நாளைக்கு திருந்திருவான், இல்ல ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா திருந்திருவான்னு பார்த்தா எல்லா விஷயத்திலயும் அவனுக்காக விட்டு கொடுத்து அவன் விஷயமே இப்ப கைமீறி போச்சு. ஏனுக்கா நீங்க நினைக்கிற மாதிரி அப்படியே எதுவும் ஆகாதுங்கக்கா. ராகவியா திருந்தி போடுவாருங்கக்கா. அகிலாக்கா ராகவையாவே நல்லபடியா திருத்தி போடுவாங்கக்கா. நீங்க வேணா பாருங்கக்கா, நீங்க திரும்ப நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்ம ராகவே நீங்க சந்தோஷப்படுற மாதிரி மாறி இருப்பாருங்கக்கா. ஏனுக்கா நான் சொல்றது சரிதானுங்கக்கா? ஆமா புவனா, நீ என்ன நினைச்ச? ராகவன் இப்போ உன் மகன் மட்டுமா? அவன் எனக்கு ஆதி மாதிரி, அவனும் என் மகன் தான். நான் பார்த்த அகிலா, என்ற மகனுக்காக நீ உசுர கூட குடுக்கறதுக்கு தயாரா இருந்த. எனக்கு இப்ப புரிஞ்சு போச்சு, நீ ஒண்ணு சாதாரண மனுஷி கிடையாது. ஒன்ற மனசு பெரிய மனசு. அக்கா இப்பதானக்கா என்ற மனசுக்கு நிம்மதியா இருக்குங்கக்கா. ஆமாமுங்கக்கா, அந்த சேனாதிபதி உங்ககிட்ட போனை போட்டு ராகவி ஆஸ்பத்திரியில இருக்கிற விஷயத்த சொன்னதும் நீங்க எங்க எதனாச்சும் தப்பா புரிஞ்சுட்டு இங்க வந்து ஏடா கூடமா ஏதாவது நடந்து போடுமோன்னு பயந்து போயிட்டானுங்கக்கா. நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறத பார்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தானுங்க என்ற மனசுக்கு நிம்மதியா இருக்குதுங்கக்கா. ஏனுங்கக்கா, என்ற மண்டைக்கு ஒரு ஐடியா தோணுதுங்கக்கா, சொல்லட்டுங்களா? என்ன, உனக்கும் ஐடியாலாம் வருதா? ஆமாமுங்கக்கா, அது அப்பப்ப தோணுமுங்கக்கா. சரி சரி சொல்லி தொலை. அது 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 வந்துங்கக்கா, அது நீங்க உங்க இந்த நட ஊட பாவனை மகள் அதெல்லாம் மாத்திக்கிட்ட மாதிரிங்க. உங்க மொபைல் போனையும் மாத்திக்கிட்டீங்கன்னா இந்த போனால வர பிரச்சனை இனிமேட்டுக்கு வராது இல்லைங்கக்கா. எனக்கு எப்படிங்க இருக்குன்ற ஐடியா? வாட் இஸ் ஸ்டூபிட் ஐடியா? என்ன ஐடியா இது மர மண்டை? எனக்கு நல்லா இல்லைங்களாக்கா. எனக்கு எவ்வளவு பிசினஸ் கால்ஸ் வரும், அதை நான் தானே அட்டென்ட் பண்ணி ஆகணும். போனா எப்படி அட்டென்ட் பண்ணுவா? அதே மாதிரி இங்க கிராமத்துலயோ இல்ல வேற ஏதாவது பஞ்சாயத்து வந்ததுன்னா அவங்க போனாக்கு தானே ஸ்ட்ரெயிட்டா போன் பண்ணுவாங்க. அதுக்கு நான் எப்படி பேச முடியும்? அதான் சரி. அவங்க போன்ல யாராவது தசு புசுன்னு இங்கிலீஷ்ல பேசினா நான் என்னடா பதில் சொல்லுவேன் முருகேசா? ஆனா உனக்கு மண்டையில மூளையே இல்ல பாரு, வைக்கல் புல்லுதான் இருக்கு.